வாருங்கள் என்னோடு. சந்தோஷம் தானே? நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். அதற்கு நீங்கள் வெட்கப்படாமல் நண்பனை போல் என்னிடம் பதில் கூறுங்கள். நீங்கள் எந்த பெண்ணையாவது மனதார விரும்புகிறீர்களா? அப்படி இருந்தால் கூறுங்கள். ஆம், ஒரு பெண் இருக்கிறாள். அவளை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. சுபான் அல்லாஹ். சரி, அவர் யார் என்பதை கூறுங்கள். அவள் பெயர் தெரியாது, ஆனால் மிகவும் அழகாக இருப்பாள். விழாவில் தான் அவளை நான் பார்த்தேன். வித்தியாசமான நெத்திச்சுட்டி அணிந்து கொண்டு மிகவும் அழகாக இருந்தாள். இது நல்ல விஷயம் தானே. நான் வேண்டுமானாலும் சென்று அவரிடம் பேசவா? இல்லை, அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை. அவளுக்கு என் மீது கோபமாக இருக்கிறாள். இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒன்று தெரியுமா, உங்கள் தாய் நிக்காவிற்கு முன்பும் என்னை வெறுத்தார், நிக்காவிற்கு பின்பும் என்னை வெறுத்தார். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவரது வெறுப்பை நான் படிப்படியாக காதலாக மாற்றிவிட்டேன். காதல் விஷயத்திலும் நான் தான் உங்களுக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சரி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் விரும்பும் அந்த பெண்ணின் மனதில் இருக்கும் வெறுப்பை நான் எப்படி காதலாக மாற்றுகிறேன் என்று பாருங்கள். சரி, நீங்கள் உறங்குங்கள், வாருங்கள். நான் மதரசம் அருந்தியதை ராஜமாதாவிடம் கூறிவிடாதீர்கள். அவர்களுக்கு தெரிந்தால் பிறகு அவர் மீண்டும் என் மீது கோபம் கொள்வார். நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் நிச்சயம் இதை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் உங்கள் தாயிடம் கூறப்போவதில்லை. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாக உறங்குங்கள். நான் சென்று வருகிறேன். யார் அங்கே? தண்ணீர் எடுத்து வாருங்கள். ஷேன்ஷா, தாங்களா? ஆதாப். ஆதாப் பிறகு கூறுங்கள். முதலில் நீரை பருகுங்கள். நேற்று இரவு தாங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நேற்று இரவு நீங்கள் மது அருந்தியிருந்தீர்கள். இதை பற்றி உங்கள் தாயிடம் நான் கூறினால் அவர் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் மீண்டும் உங்களை தண்டிப்பார். இம்முறை தண்டனை எதுவாக இருக்கும் என்றால் அவரே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பார். அந்த பெண்ணைத்தான் தாங்கள் நிக்கா செய்து கொள்ள வேண்டும். அதில் என் தவறு இல்லை என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் தான் தங்களிடம் கூறினேனே, யாரோ என் சர்பத்தில் மதுவை கலந்து விட்டார்கள். நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது. ஆனால் உங்கள் தாய்க்கு யார் கூறி புரிய வைப்பது கூறுங்கள். தாங்கள் தான் நேற்று அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றீர்கள். நேற்று நான் கூறியதெல்லாம் வேறு. ஷெகபுபா, நான் ஷெஹன்ஷா. என் முடிவை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். நான் என் முடிவை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று கூறுகிறீர்களா? என்ன சலீம், நன்றாக யோசித்து முடிவெடுத்து விட்டாயா? எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய் நீ? ஷேன்ஷா, நீங்கள் என்னிடம் கூறினீர்களே உங்கள் மகனை சம்மதிக்க வைக்கிறேன் என்று. அப்படியென்றால் கூறு, யாரை பிடித்திருக்கிறது? ஷேன்ஷா, நான் நேற்று மதரசம் அருந்திய விஷயம் தங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிந்தால் மிகவும் கோபம் கொள்வார்கள். அங்கே தந்தையும் மகனும் என்ன ரகசியம் பேசுகிறீர்கள்? கூறுங்கள்,
ஒன்றுமில்லை ஜோதா பேகம், ஷேக்கு பாபா தன் முடிவை என்னிடம் கூறிவிட்டார். ஆனால் நான் என்ன முடிவெடுத்துள்ளேன் என்றால், அது நிக்கா செய்து கொள்ளும்படி யாரும் இவரை வற்புறுத்தக் கூடாது. அவர் எப்போது விரும்புகிறாரோ அப்போதுதான் நிக்கா செய்து கொள்வார். இது ஒரு விஷயம் அல்லவே? விஷயமே அதுதான் ஜோதா பேகம். இந்த முடிவு என் மகனின் வாழ்க்கையை பற்றியது, அவர் விருப்பத்தை பற்றியது. அவர் விரும்பியவரே நிக்கா செய்து கொள்ளலாம். இப்போது இதை பற்றிய விவாதம் வேண்டாம். சரி, நீங்கள் முடிவெடுத்து விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? அதோடு நீங்கள் இப்பொழுது உங்கள் மகனோடு சேர்ந்து விட்டீர்கள். இனி இருவரும் என் பேச்சை கேட்பீர்களா? சரி, போகட்டும். விரைவாக தயாராகுங்கள். விழா ஆரம்பிக்கப் போகின்றது. எங்க பார் சலீம், இம்முறை நீ தப்பித்து விட்டாய். ஆனால் எப்பொழுதும் தப்பிக்க இயலாது. என்றாவது ஒரு நாள் ஒரு பெண்ணை உனக்காக தேர்ந்தெடுப்பேன். ஆனால் நான்... சலீம், நீ மது அருந்திருக்கிறாயா? எனக்கு வாசனை வருகிறது. இல்லை ஜோதா பேகம், தாங்கள் என் பேச்சை கேளுங்கள். நேற்று இரவு நான் தான் மது அருந்தி இருந்தேன். நமது ஷேக்கு பாபா மது அருந்தவில்லை. அப்படியா? சரி, நான் என்ன விரும்புகிறேன் என்றால் சலீம் எப்பொழுதும் மது அருந்தக்கூடாது. உனக்கு புரிந்ததா? நிச்சயம் அருந்த மாட்டார். நீங்கள் சீக்கிரமாக தயாராகுங்கள். எனக்காக தாங்கள் பொய் கூறியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். பொய் என்ன? நான் உங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன். நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல யாரை வேண்டுமானாலும் நிக்கா செய்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். பாருங்கள். என்ன? பாருங்கள் என்றேன். இங்கு பாருங்கள். இந்த பெண்ணைத்தான் சலீம் அண்ணாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நேற்று வந்ததாக சொன்னாரே. ஆம், அவளை போல்தான் உள்ளது. ஒப்புக்கொள்ள வேண்டும், மிகவும் அழகாக இருக்கிறார். சலீம் அண்ணன் கூறியது உண்மைதான். ஆம், இங்க பார், இங்க வா. நீ அந்த பெண்ணிடம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். செய்தியா? தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சிறு விளையாட்டுதான். இங்கு பாருங்கள், அவ்வாறு செய்யாதீர்கள். பிறகு சலீம் அண்ணன் கோபப்படுவார். நீ அமைதியாக நான் செய்வதை மட்டும் பார். நீ எனக்கு காகிதமும் எழுதுகோலும் கொண்டு வா. சித்தம். அனார்கலி, மான்சிங் அண்ணாவின் முடிசூட்டும் விழாவில் நீ என்னுடன் இருக்க வேண்டும். இல்லை இல்லை, நான் எவ்வாறு வர முடியும்? இதில் ராஜ குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்க முடியும். வணக்கம் ராஜகுமாரி அவர்களே. அனார்கலி, இந்த மடல் உனக்குதான். எனக்கா? ஆம், உனக்குதான். உன்னுடைய பேரழகில் நான் மயங்கி விட்டேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். அல்லாவின் மேல் ஆணையாக கூறுகிறேன், எனக்கு உன்மேல் காதல் வந்துவிட்டது. நான் உனக்காக எனது அறையில் காத்து கொண்டிருக்கிறேன். இளவரசர் சலீம். அனார்கலி, என்னவாயிற்று? ஒன்றுமில்லை. அது ராணி சாய்பா அலங்காரத்திற்காக சில பொருட்களை வாங்கி வர சொன்னார். நான் செல்கிறேன். அப்படியா? சரி, அதையெல்லாம் விடு. அனார்கலி, நீ அண்ணாவின் முடிசூட்டும் விழாவுக்கு வருவாயா, இல்லை வரமாட்டாயா? இல்லை என்றால் என் தாயிடம் சென்று உன்னை பற்றி புகார் கூறுவேன். நான் நிச்சயம் வருவேன் இளவரசி அவர்களே. ஆனால் இந்த விழாவிற்கு முன்பு நான் இளவரசர் சலீமை சந்திக்க வேண்டும். அவனுக்கு இருக்கும் தலகணத்திற்கு இன்றோடு முடிவு கட்ட வேண்டும். இதை நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் அணிந்திருக்க வேண்டும்? குத்துப், நீ கவலை கொள்ளாதே. இதெல்லாம் இன்னும் சில தினங்கள் தான். விழாவில் தான் அணிய கூறினீர்கள். இனியும் என்னால் முடியாது. இன்று மான்சிங் அவர்களுக்கு விழா நடக்கவிருக்கின்றது. அதில் நீங்கள் இதை அணிந்து கொள்ளத்தான் வேண்டும். சரி, எனக்காக நீ சிரமம் கொள்ள தேவையில்லை. இந்தாருங்கள். இளவரசர் சலீம்,
தாங்கள் ஷெயன்ஷாவின் மகனாக இருக்கலாம், அதற்காக தாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியாது. இந்த மடலை அனுப்புவதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? எனக்கு தங்களை பற்றி தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை. தாங்கள் இந்த மடலை அனுப்பி எதற்காக என்னை தனியாக அழைத்தீர்கள்? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? தாங்கள் இளவரசர் சலீம் தானே? ஆம், நான் தான் இளவரசர். அப்படி என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் ராஜ குடும்பத்தை வெறுக்கிறேன். முக்கியமாக தாங்கள் இருக்கிறீர்களே, தங்களுக்கு தான் இதயமே இல்லையே. எந்த ஒரு பெண்ணின் இதயமும் தங்களை நினைக்காது. என்னுடைய மனதில் இடம் பிடிக்கப் போகிறவர் ஒரு தைரியமான வீரராக இருப்பார், உங்களைப் போல அல்ல. சிறிதும் இரக்கமில்லாத இளவரசர். மீண்டும் என்னிடம் இவ்வாறு நடந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு உன்னை எனக்கு இன்னும் அதிகமாக பிடித்து விட்டது. ஆனால் வாங்கி கட்டிக் கொண்டதெனவோ நான் தான். என்ன தவறு செய்தேன் என்று என்னை இப்படி திட்டிவிட்டு போகிறார்? நான் எந்த மடலும் எழுதவில்லையே. எங்கே அதை காட்டு. இதை எழுதியது யார் என்று எனக்கு தெரியும். யார் எழுதினார்கள், எதற்காக எழுதினார்கள், அதெல்லாம் இருக்கட்டும். விழாவிற்கு நேரமாகிவிட்டது, புறப்படலாம் வாருங்கள். செல்வோம். मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडध्वज मङ्गलं पुण्डरीकाक्षाय मङ्गलाय तनोहरि. எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. சலீமிற்கு விவாகம் செய்யலாம் என்றால் அவன் பெண்களை பார்த்தாலே ஓடுகிறான். ஆனால் தந்தையை பார், எப்பொழுதும் பெண்களையே பார்த்து கொண்டிருப்பீர்கள். சரி, அதை விடுங்கள். இதை கூறுங்கள். இங்கே இருக்கும் அனைத்து பெண்களும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே? ஆம், இங்கு இருப்பவர்கள் அனைவரும் ராஜகுமாரிகள் தான். இதை ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? அனைவரையும் ஏன் அவ்வாறு பார்க்கிறீர்கள்? தாங்கள் கவலைப்படாதீர்கள். நான் எனக்காக பார்க்கவில்லை. நான் ஷேக்கு பாபாவிற்கு தான் பெண் பார்க்கிறேன். ஏனென்றால் நேற்று இரவு அவன் என்னிடம் கூறினான், இங்கு வந்திருக்கும் பல பெண்களில் யாரோ ஒருவரை அவருக்கு பிடித்திருக்கிறதாம். அப்படியா? சீக்கிரமாக கூறுங்கள், அது எந்த பெண் என்று. நான் இப்பொழுதே சென்று அவள் தாய் தந்தையிடம் பேசுகிறேன். இதையே நீங்கள் முன்பே என்னிடம் கூறவில்லை? ஏனென்றால் அந்த பெண் யார் என்பது எனக்கும் தெரியாது. அப்படி என்றால்? அதாவது ஷேக்கு பாபா மட்டும்தான் அவளை பார்த்திருக்கிறார். நான் அவரிடம் கேட்டதற்கு அவர் கூறினார், அந்த பெண் ஏதோ விசித்திரமான நெத்திச்சுட்டி அணிந்திருந்தாராம். அப்படி நெத்திச்சுட்டி அணிந்திருக்கும் பெண் யார் என்று நானும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். தாங்களும் எனக்கு சற்று உதவி செய்யுங்கள். என்னுடைய நெத்திச்சொட்டி உடைந்து விட்டது. இப்பொழுது இளவரசர் சலீம் முன்பு நெத்திச்சொட்டி இல்லாமல் நான் எப்படி போவது? கவலை கொள்ளாதீர்கள், தாங்கள் என்னோடு வாருங்கள். நான் ஒன்று செய்கிறேன். என்னுடைய சுட்டியை தங்களுக்கு அளிக்கிறேன். தாங்கள் அழகாக இருப்பீர்கள். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. அனார்கலி, நீ மிகவும் நல்லவள். நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். எனக்கு விடை கொடுங்கள். விடை கொடுக்க வேண்டுமா? ஏன்? தாங்கள் வற்புறுத்தியதால் தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் இப்போது நான் செல்ல வேண்டும். முக்கியமான வேலை இருக்கிறது. சரி, ஆனால் நாளை என்னை சந்திக்க நிச்சயம் வர வேண்டும். சரி, நிச்சயமாக. ஜோதாபேகம், பாருங்கள். அந்த பெண் அணிந்திருக்கும் நெத்திச்சுட்டியை பாருங்கள். ஷேக்கு பாபா கூறியதும் இதே போல்தான். அப்படி என்றால்
அந்த பெண் நம்முடைய மான்பாய் தான். அவரைத்தான் நம்முடைய இளவரசருக்கு பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். உங்களுக்கும் தான். நல்ல வேளையாக அந்த பெண் இங்கு இல்லை. இருந்திருந்தால் நான் தான் சலீம் என்று அவளுக்கு தெரிந்திருக்கும். பிறகு என்னை வெறுக்க ஆரம்பித்திருப்பாள். இளவரசர் சலீம் மீது அவள் எதற்காக இவ்வளவு வெறுப்போடு இருக்கிறாள் என்பதுதான் புரியவில்லை. மான்பாய், நீ பார்த்தாயா? நேற்று இளவரசரின் கிரீடம் அவர் தலையில் இருந்தது. ஆம் ஜெகத், அப்படி என்றால் இவர்தான் இளவரசர் சலீம். குலதெய்வம் ஜம்பை மாதா தேவி அருளால் ராஜா பகவான் தாஸ் அவர்களுடைய கைகளால் இளவரசர் மான்சிங்கிற்கு முடிசூட்ட உள்ளார். யுவராஜ் மான்சிங் அவர்கள்! யுவராஜ் மான்சிங் அவர்கள்! யுவராஜ் மான்சிங் அவர்கள்! யுவராஜ் மான்சிங் அவர்கள்! வாழ்த்துக்கள் ஷேக்கு பாபா. தாங்களும் என் அருகே நின்றால் நன்றாக இருக்கும். முகலாய சகோதரர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு ஒரு பரிசை தர விரும்புகிறேன். ராஜா மான்சிங், ஷேகு பாபா, ஒன்றை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் பீர்மல் அவர்களே, உங்கள் யோசனை சிறப்பாக வேலை செய்தது. ஷேன்ஷாவிற்கும் சலீமிற்கும் இடையில் உள்ள இடைவெளி குறைந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்குள் நட்புறவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுகிறார்கள். நேற்று சலீம் ஷெஹன்ஷாவிடம் சென்று கூறியிருக்கிறான், அவனுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறதா. மிகவும் நல்ல விஷயம். எனக்கும் முழுமையாக நம்பிக்கை ஏற்பட்டது. போதையில் இளவரசர் மனதில் உள்ளது வெளிப்பட்டுவிடும் என்று. அப்படி என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அவர்களே. அது என்னவென்றால், என்ன? என் மீது கோபப்பட மாட்டேன் என்று வாக்கு கொடுங்கள். கோபப்பட மாட்டேன். என்ன விஷயம் என்று கூறுங்கள். நான் தான் இளவரசருக்கு சர்பத்தில் மதுவை கலந்து கொடுத்தேன். என்ன? ஆனால் ஷெஹன்ஷா அவர் மட்டும்தான் மது அருந்தினார் என்று கூறினாரே. அது சரி, எனக்கு புரிந்துவிட்டது. மகனை காப்பாற்றுவதற்காக தந்தை போய் கூறியிருக்கிறார். ஆனால் பீர்மல் அவர்களே, நீங்கள் ஏன் சலீமிற்கு மதுவை கொடுத்தீர்கள்? தங்களுக்கே நன்றாக தெரியும் அல்லவா ராஜமாதா அவர்களே, அவர்களுக்குள் எவ்வளவு இடைவெளி இருந்ததென்று. அவர்களுக்குள் இருக்கின்ற இறுக்கம் குறைந்தால்தான் ஒரு நட்புறவு ஏற்படும். நான் மனதார அவர்களுக்கு மதுவை கலந்து கொடுக்கவில்லை. நீங்கள் தவறான மார்க்கத்தை காண்பித்திருக்கிறீர்கள். மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அவர்களே. சில நேரங்களில் தவறான பாதையில் சென்றால்தான் நல்ல மார்க்கம் ஏற்படும். தாங்களே பாருங்கள், மதுரசத்தை அருந்திய போதையில்தான் இளவரசர் சலீம் அவர்கள் தன் மனதில் உள்ளதை ஷெஹன்ஷாவிடம் கூறிவிட்டார். இந்த மதுவின் காரணமாகத்தான் ஷெஹன்ஷா அவர்களே இரவு முழுவதும் இளவரசரை பார்த்துக் கொண்டார். இந்த மதுவின் காரணமாகத்தான் இளவரசரை காப்பாற்ற தங்களிடம் ஷெஹன்ஷா அவர்கள் பொய் கூறினார்கள். இந்த மதுவின் காரணமாகத்தான் தங்களுக்கு தெரிந்தது இளவரசருக்கு ஏதோ ஒரு ராஜகுமாரியை பிடித்துவிட்டதென்று. ஆனால் அது ராஜகுமாரி தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இளவரசருக்கு ராஜகுமாரியை தவிர வேறு யாரை பிடிக்கும் கூறுங்கள். தங்களிடம் ஏதாவது பெயரை கூறினாரா? இல்லை, இன்னும் அவர் பெயரை கூறவில்லை. ஆனால் எனக்கென்ன தோன்றுகிறது என்றால் அது மான்பாயாகத்தான் இருக்கும். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தாங்கள் அதை நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும். தந்தை மகனுக்குள்ள இடைவெளி குறைந்து விட்டதல்லவா? இன்று காலையில் நான் பார்த்த பொழுது இருவரும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஷெஹன்ஷா இளவரசனாக இல்லாமல்
தந்தை மகனாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நானும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனைத்தும் விரைவாக சரியாகிவிடும். எனக்கு விடை கொடுங்கள் பேகம் சாய்பா.